அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா தஹ்சன், என் சகோதரனே, என் சகோதரியே, கவலை கொள்ளாதீர். இந்த உலகத்திலே வாழக்கூடிய பலருக்கு கவலை என்ற நோய் இருளாக மாறி அவர்களுடைய வாழ்வு முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து எப்படியாவது வெளியே வருவதற்குரிய வழிகளை யாராவது கூற மாட்டார்களா என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இறைமறை வசனம் அதனுடைய தீர்வை சொல்லுகிறது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, 3 தீர்வை சொல்லுகிறது. 1, இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள். எதை கொண்டு? இறைவன் கொடுத்த இந்த சோதனையை பொருந்திக் கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். இதில் 2ஐ பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஒன்று தொழுகை, இன்னொன்று துஆ, அவனிடத்திலே உதவி தேடுதல். இந்த 2 தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மருந்து. இந்த மருந்தை சொன்னது இறைவன், அதை செயல்படுத்தி காட்டியது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ, உலகம் அனைத்தும் கவலையால் சூழப்படுமோ, அப்போதெல்லாம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள். அவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு என்ன பொறுப்பு? அவர்தான் பள்ளியிலே அதான் சொல்ல வேண்டும். பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா பிலால் அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா. பிலாலே, தொழுகையை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக. அரிஹ்னா பிஹா, அதை கொண்டு என்னுடைய நிம்மதி, எனக்கு என்னுடைய வாழ்வில் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்துவாயாக என்று சொல்லுவார்கள். அக்கிமிஸ் ஸலாத அரிஹ்னா பிஹா, இறைவன் எனக்கு கொடுத்த அந்த 5 நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு, இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்லுவார்கள். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, அதே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார். என்றைக்காவது தொழுகை நம்முடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கி இருக்கிறதா? ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிர் இல்லை. நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிர் இல்லை. இறைமறை சொல்லுகிறது, ஒரு அடியானுக்கு வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால், கவலை அவனை அடைந்து விட்டால், ஜஸூஆ, தடுமாறி விடுகிறான். எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான். கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அருட்கொடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அருட்கொடை எடுக்கப்பட்டு விட்டால், செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான். இல்லல் முஸல்லீன், இறைமறை சொல்லுகிறது, தொழுகையாளிகளை தவிர. இவர்கள் யார்? இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள். இறைவன் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அதை எடுத்துக் கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமறை சொல்லுகிறது. இறைமறை சொல்லுகிறது, வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. கவலையில் இருக்கிறீர்கள், கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள், கடனில் இருக்கிறீர்கள், வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், பெற்றோர்களால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன்னிடத்திலே இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது. தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது. வமன் நஅரத அன் ذிக்ரி, யார் என் நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ, இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை, யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை தான் இறைவன் கொடுப்பான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் நாசமாகுவார்கள். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள். தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவிலோ உன் வாழ்விலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது. தொழுகை வெளிச்சம். தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் சீராகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் ஒரு அடியானிடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை யாகி யஃப்தி, முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். ஃபஇன் ஸலஹத், அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான், அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும், அவன் வெற்றி பெறுவான். யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசமடைவான், நஷ்டமடைவான். உலக மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும், சரியில்லை என்றால் சீர்கெடும். என்றால் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும்.
உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன் நீங்கும். உலகத்தில் தொழுகை சரியானால் உன் செல்வம் பெருகும். இந்த உலகத்திலே தொழுகை சரியானால் உன் குடும்ப உறவுகள் சீராகும். தொழுகை சரியானால் ஹலாலில் இருப்பார். தொழுகை சரியானால் மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க மாட்டாய். பாவங்களிலிருந்து விலக்கி இருப்பாய். வாழ்வு முழுக்க இறை நினைவில். அந்த இறை நினைவு, இந்த தொழுகை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கும். இதை மறந்து இதை விட்டு நீங்கிவிட்டு கவலை வருகிறது, கஷ்டம் வருகிறது, வாழ்வில் சிரமம் இருக்கிறது, என்ன செய்வது, எப்படி வெளியேறுவது, எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் என்று புலம்புவதால் பிரயோஜனம் இல்லை. என் சகோதரனை, தொழுகை எடுத்துக்கொள். இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான். ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அழை, அதன் நிம்மதியை எங்கும் நீ பெறமாட்டாய். இரண்டாவது, துஆ இஸ்தஈனு, உதவி தேடவனிடத்தில். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِيَ إِذَا دَعَانِ. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன். என்னை அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள். ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான். அவர்களுக்கு இந்த கவலை அந்த கவலை கிளம்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது. யார் அதை படைத்தானோ அவன்தான் அறிவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதனால்தான் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை மகனை பிரிந்தார்கள், சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள், எத்தனையோ சோதனைகள். அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என் கவலைகளை, என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை, இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன். அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், அபு உமாமா, ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறாய்? அபு உமாமா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், கவலை, யா ரசூலுல்லாஹ், கடன் மிகைத்திருக்கிறது என்னை. அபு உமாமா, இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல், எல்லா நேரங்களிலும் சொல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ், பாதுகாப்பை தேடுகிறேன். மினல் ஹம்மி வல் ஹஸன், துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புഖுல், யா அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்தும், யா அல்லாஹ், கோழைத்தனத்திலிருந்தும். வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால், யா அல்லாஹ், கடனிலிருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும், என்னை அதிகாரம் செய்வதிலிருந்தும், அந்த கடனின் காரணமாக என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேள் அபு உமாமா, அல்லாஹ் நீக்குவான். அபு உமா சொன்னார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ் என்னை நீக்கினான். கேட்டீர்களா? அழைத்தீர்களா? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டீர்களா? அல்லாஹ்விடத்தில் பேசினீர்களா? ரப்பே, என்னை படைத்த ரப்பே, என்னை இறைவனே, என் கவலைகளை நீக்கக்கூடியவனை, உன்னிடத்திலே வந்து நிற்கிறேன், என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறீர்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை. ஒரு அடிமை பெண்ணை, ஒரு வேலை பெண்ணை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஃபாத்திமா, என்னிடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள். ஃபாத்திமா, இந்த துஆவை சொல், அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வை அழைத்து சொல்லுவார்கள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ, 7 வானங்களுடைய இறைவனே, ரப்பல் அர்த், பூமிகளுடைய இறைவனே, ரப்பல் அர்ஷில் அதீம், அர்ஷின் அதிபதியே, ரப்பனா ரப்ப குல்லி ஷை, என் இறைவா, எல்லாவற்றின் இறைவனே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாலிகில் ஹப்பி வன் நவா, விதைகளிலிருந்தும் வித்துக்களிலிருந்தும் முளைவிப்பவனே, முன்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான், தௌராத்தையும் இன்ஜீலையும் குர்ஆனையும் இறக்கியவனே. வஅஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் ஆகிதும் பிநாசியத்திஹ், என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும்போது, என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும்போது வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ, கற்றுக் கொடுத்த துஆ,
அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், யா அல்லாஹ் நீ முதலாமவன், உனக்கு முன்னால் யாரும் இல்லை, ஃபலைஸ கப்லக ஷை, வ அன்தல் ஆகிர், யா அல்லாஹ் நீ இறுதியானவன், ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பிறகு யாரும் இல்லை, அல்லாஹும்ம அன்தல் ஸாஹிர், யா அல்லாஹ் நீ மேலானவன், ஃபலைஸ ஃபௌகக ஷை, உனக்கு மேல் யாரும் இல்லை, யா அல்லாஹ் நீ நெருக்கமானவன், ஃபலைஸ தூனக ஷை, உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை, யக்தி அன்னா அத்தைன், யக்தி அன்னா அத்தைன், யா அல்லாஹ் கடனிலிருந்து எங்களை நீக்கு. ரசூலுல்லாஹ் தன் மகளுக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை. வக்னினா மினல் ஃபக்ர், யா அல்லாஹ் ஏழ்மையில் இருந்து எங்களை போதுமாகக்கூடிய வாழ்வை வாழ்வதற்கு அருள் செய். ஏழ்மையில் இருந்து எங்களை நீக்கிவிடு, கடனில் இருந்து எங்களை நீக்கிவிடு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லிக் கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிரு. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக, உன் அருளை கொண்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல, யா அல்லாஹ் என்னை முழுவதும் சீர்படுத்து. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், யா அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னை ஒப்படைத்து விடாதே, என்னிடத்திலே முழுவதும் என் பொறுப்பை உன்னிடத்திலே வைத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னார். துஆ அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது, எடுத்து வைக்கும் போது நம்முடைய கவலைகளை நீக்கும். ஸலா, துஆ, இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும், எந்த தெரப்பி சென்றாலும், எந்த மருத்துவ நபரிடத்திலே சென்றாலும், மனநல ஆலோசனையிடத்திலே சென்றாலும் நீங்க அல்லாஹ் நம்மை சீர்படுத்துவானாக. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை செய்யுங்கள், இறைவன் உங்களுடைய கவலையை நீக்குவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அபூ உமாமாவிற்கு, தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துஆக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல். உங்களால் ஒரு கவலையில், கடனில் இருக்கக்கூடியவனுக்கு, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு, பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு, குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். சென்று ஆறுதல் சொல்லுங்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வை அழை, அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான். ரசூலுல்லாஹ் செய்தார்கள். சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவார். லா தஹ்சன் யா அஹி, உலக வாழ்வு இயல்பானது, மிக லேசானது, இன்றோ நாளையோ முடிந்துவிடும். ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சிந்திப்பதற்கு. லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.